Hi guys, welcome to my channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமா அப்போ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 2 கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம். தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தால் ஏற்படும் நன்மைகளை குறித்து காணலாம். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து மட்டுமல்ல, விட்டமின் ஏ, சுண்ணாம்பு சத்தும் நிறைந்துள்ளது. தினமும் 2 பேரிச்சம்பழத்துடன் 1 டம்ளர் பால் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் விருத்தியடையும், தசை வளர்ச்சியை அதிகரித்து உடல் வலிமையை பெருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய அருமையான பழம். நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும். பேரிச்சம்பழத்துடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தை சுத்தப்படுத்தி விருத்தி செய்யும், எலும்புகளையும் பலப்படுத்தும். வெண்குஷ்டம் இருப்பவர்கள் பேரிச்சம்பழம் சாறு குடிக்கலாம். இது இரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரித்து செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இனிப்பு சுவைகளை தவிர்த்து தவிக்கும் சர்க்கரை நோயாளிகள் கூட தாராளமாக பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் உள்ள இனிப்பால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போது நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு போகிறோம். என்னன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது செகண்ட் கண்டென்ட்டுக்கு போக போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாம்பழத்தோட வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவின் பிரபலமான மாம்பழ வகைகளின் சிறப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மங்கனப்புளி, ஆந்திர பிரதேசம். அல்ஃபோன்சா மாம்பழத்தை விட சற்று பெரிதாக காட்சியளிக்கும் மங்கனப்பிள்ளி மாம்பழங்கள் ஆந்திராவில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயரை குறிப்பிடுகின்றன. நார்ச்சத்து இல்லாத மாம்பழங்களை விரும்புவர்கள் மங்கனப்பிள்ளி சிறந்த தேர்வு. செகண்ட் ஒன் படாமி. அல்ஃபோன்சா வகையை சேர்ந்த படாமி மாம்பழம் அதிக இனிப்பு சுவை கொண்டது. ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் திடக்காது. சரியான காலத்தில் பறிக்கப்பட்ட படாமி மாம்பழங்கள் மட்டுமே நல்ல சுவையுடன் இருக்கும். தேர்ட் ஒன் செந்தூரா. மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் கலந்தது போல் தோல் கொண்டிருக்கும் செந்தூரா மாம்பழம் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானது. தேன் மாம்பழம் என்ற பெயரில் செந்தூரா அழைக்கப்படுகிறது. அடுத்தது தடாபுரி. இந்த வகை மாம்பழம் கிளிமூக்கு, கலெக்டர், பங்கரூரா என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இதன் பிறப்பிடம் இந்தியா மற்றும் இலங்கை. உலகம் முழுவதும் இந்த வகை மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஃபிஃப்த்து ஒன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மல்கோவா மாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க பெரிதாக காட்சியளிக்கும் மல்கோவா மாம்பழம் அல்ஃபோன்சாவிடம் ஒப்பிடும்போது பார்க்க அவ்வளவு சிறப்பாக தோற்றமளிக்காது. ஆனால் சுவையில் இதனை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை போங்க. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு காய்ஸ். இந்த 5 வகை மாம்பழத்தில் உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எதை மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.